அடே என்னடா பண்றீங்க? ஏடா அந்த மனுஷன் ஒரு டைட்டில் வின்னர்ரா. ஏடா இந்த சீசனோட டைட்டில் வின்னர் அந்த மனுஷனை சொல்லிட்டு இருக்காங்க. நானும் நேத்துல இருந்து பார்த்துட்டு இருக்கேன். அந்த மனுஷனை பிடிச்சி போட்டு அந்த அடி அடிச்சிட்டு இருக்கீங்க. ஏடா புரியலடா, எந்த ஒரு சீசன்லயும் எந்த ஒரு டைட்டிலுமே கடைசி நாட்கள் இப்படி போட்டு அடி வெளுத்தது இல்லடா. போட்டு அநியாயத்து பாடாப்படுத்துறீங்கடா. அது மட்டும் இல்லாம அந்த டிக்கெட் ஃபினாலே டாஸ்க் எங்களுக்கு தெரிஞ்ச டிக்கெட் ஃபினாலே மாதிரியே தெரியல. ஓகேவா, டிடிஎஃப் டாஸ்க் மாதிரி பெருசா தெரியவே இல்லை. ரெண்டாவது, டிடிஎஃப் டாஸ்க்ல நீங்க கூட்டணி போட்டது மிகப்பெரிய தப்பு. ஏடா எடுத்து நீங்க கூட்டணி போட்டு அது பண்ற இது பண்ற அது பண்றேன்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணி தெரியுமா, அதுவே மிகப்பெரிய தப்பு. எல்லாத்தையும் எல்லாருமே பண்ணிட்டு இப்ப கடைசியில் ஆண்கள்லாம் மொத்தமா பிளான் போட்டதான் தப்பு. இங்க பெண்கள்லாம் இருந்தாங்க, அது எங்களுக்கு பாவமா இருந்துச்சுன்னு சொல்றீங்க தெரியுமாடா. இது எனக்கு ஆக்சுவலா என்ன சொல்லனே தெரியல. நேத்துல இருந்து நிறைய பேர் டீம் போட்டுட்டு தான் இருந்தாங்க. பட் அந்த டீம் பெருசா வெளியே தெரியல. இப்ப சடனா முத்து உருவாக்குன டீம் பயங்கரமா வெளியே தெரிஞ்சுட்டு இந்த இடத்துல ரயான் கேட்கிற கேள்வி வந்து நான் தப்புன்னு சொல்லவே மாட்டேன். ஏன்னா அவன் கரெக்டான கேள்வி தான் கேட்கறான். ஏன்னா நமக்கே அப்படிதான் இருந்துச்சு. நானே நேற்று எதுக்கு ரிவ்யூ பண்ணாம போனேங்கிறதுக்கான காரணம் தான் திருப்பி வந்து அது வந்து ஆண்கள் பெண்கள் கான்செப்ட் மாதிரி பாருச்சு. நமக்கு இந்த சீசன் ஸ்டார்டிங்ல இந்த ஆண்கள் பெண்கள் கான்செப்ட் சுத்தமா பிடிக்காம இருந்துச்சு. வெறுப்புல இருந்தோம் ஒரு மாதிரி. ஏன்னா எந்த ஒரு டாஸ்க்கும் நம்மளால சரியா பார்க்க முடியல, காண்டா இருக்கும். அதே மாதிரி தான் சேம் இந்த டிடிஎஃப் டாஸ்க்கும் மாறிச்சு. ஓகேவா, அதனால மட்டுமே தான் நான் வந்து ஓகே இது எனக்கு சத்தியமா இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க. அந்த இடத்துல நம்ம வந்து இவன் சூப்பரா பண்ணிட்டான் அப்படி சொல்ல முடியாது, கண்டிப்பா சொல்ல முடியாது. ஏன்னா இந்த டிடிஎஃப் டாஸ்க் ஓகேவா, டிடிஎஃப் டாஸ்க்ல வந்து இருந்துட்டு நீங்க மொத்தமா ஒரு பசங்களும் ஒரு 5 பேர் சேர்ந்துட்டு இந்த பக்கம் நான் பொண்ணுங்க 4 பேர் தனியா இருக்கும்போது நீங்க 5 பேர் சேர்ந்து ஆடும்போது நல்லாவே இல்ல சத்தியமா. டிடிஎஃப் டாஸ்க்ங்கிறது தனித்தனி ஆடுறது தான். ஓகேவா, அந்த டாஸ்க்ல இப்படி வேலையை பார்க்கும்போது அது எனக்கு எனக்கு பர்சனலா உண்மையாக பிடிக்கலப்பா, சத்தியமா சொல்றேன். ஓகேவா, நீங்க எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி பர்சனலா சுத்தமா பிடிக்கவே இல்லை. சரி ஓகே, காலங்காத்தால வீட்டுக்குள்ள என்ன பஞ்சாயத்து நடந்திருக்குன்னு பாத்துடலாமா. சோ அதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ரொம்ப பெருமையா இருக்கு. நியூ இயர் அதுமா கொஞ்சம் தட்டி விட்டினா ரொம்ப ஹாப்பியா இருப்பேன். அது மட்டும் இல்லாம எல்லாரும் ஹாப்பி நியூ இயர் நண்பர்களே, எல்லாம் ஹாப்பியா இருங்க, புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஓகே சரி ஓகே, கண்டென்ட்டுக்குள்ள நம்ம போகலாம். இப்போ காலங்காலத்தில் பார்த்தீங்கன்னா எப்போ போல நம்ம மஞ்சுரி, ரயான், முத்துக்குமரன், ஜாக்லின் இவங்களாம் உட்காந்து நார்மலாக பேசிட்டு இருக்காங்க. இப்படி பேசிட்டு இருக்கும்போது ரயானுக்கு நேற்றுலேருந்து ஒரு விஷயம் மண்டையில் ஓடிக்கிட்டே இருக்குது. அவங்களாம் சேர்ந்து நம்ம என்ன முடிச்சிட்டாங்க. ரயானுக்கு வந்து எப்படி ஓடிட்டு இருக்குன்னா அவங்களாம் சேர்த்து என்ன முடிக்கணும்னு முடிச்சிட்டாங்க. சரி என்ன முடிச்ச கூட பரவாயில்ல, ஏன் பெண்கள் ஒரு 4 பேர் தனியாக இருக்கும்போதும் அந்த பெண்கள் வந்து முடிச்சு கட்டணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆண்கள் 5 பேர் சேர்ந்து ஆடுறீங்க. ஆண்கள் 5 பேர் சேர்ந்து ஆடாம நல்லாவே இல்லை, அது வெளியிருந்து பார்க்கும்போது நல்லா இருந்திருக்காது அப்படின்ற மாதிரி ஒரு வித்தியாசமா நினைச்சிட்டே இருக்கு. அதுதான் சொல்றான், முத்துக்குமரன் சொல்றான், நீங்க அப்படி ஆடின நல்லா இல்லடா. நீங்க ஒரு 5 பசங்க மொத்தமா சேர்ந்துட்டு ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு பிளே கொடுக்கங்க பாருல, பிளே பண்ணி என்ன அவுட் பண்ண கூட பரவாயில்ல. ஆனா அந்த பொண்ணுங்களுக்கு ஆப்போசிட் ஆடும்போது நீங்க அப்படிதான் ஆடினீங்க, அது பார்க்க நல்லாவே இல்லடா அப்படின்னு மாதிரி அவனுக்கான பாயிண்ட் எடுத்து வைக்கிறான். இது என்ன பொறுத்தவரை ரயானுக்கான பாயிண்ட் என்னோட பாயிண்ட் கரெக்ட் தான். ஏன்னா நானும் சேம் அதை தான் நினைச்சேன். இதுக்கு முன்னாடி நீங்க பண்ணும் போதெல்லாம் ஓகே வீக்லி டாஸ்க்கு, ஓகே ப்ரமோஷன் டாஸ்க்கு, ஓகே இந்த டாஸ்க்குன்னு சொல்லி நம்ம விட்டுக்கிட்டே இருந்தோம். ஓகேவா, ஏன்னா அது ஓகே நம்ம கடந்துடலாம். டிக்கெட் ஃபினாலே வந்து அப்படி பண்ணும்போது சத்தியமா ஒத்துக்க முடியாது. ஓகேவா, டிக்கெட் ஃபினால வந்து இப்படி பண்ணும்போது சத்தியமா என்னால் ஒத்துக்க முடியல. நீங்க ஏத்துக்கிட்டா ஓகேப்பா, எனக்கு தெரியல, நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா அது உங்க சைடு. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும் சொல்றேன். எனக்கு டிக்கெட் ஃபினாலே இப்படி நடந்தா சுத்தமா பிடிக்கல. சரி ஓகே, அதுதான் அவன் கேட்டுட்டு இருக்கான். ஆனா அங்கேயும் ராங் இருக்கு, அங்க இல்லைன்னு சொல்லவே மாட்டேன், அங்கேயும் தப்புகள் இருக்கு. ஓகேவா, அவன் அப்படி கேட்கறான். கேட்கும்போது என்ன சொல்றான், ஸ்ட்ராங் அப்படிலாம் சொல்லாத, நாங்க வந்து நீங்கெல்லாம் ஒரு டீமா போட்டீங்க, நாங்களும் ஒரு டீம் போடுற மாதிரி போட்டோம். ஓகேவா, இல்ல நாங்க அப்படிதான் அட்டாக் பண்ணோம், பெண்கள் அட்டாக் பண்ணோம், இது பண்ணிட்டோம், பெண்களை முடிச்சுக்கிட்டு அப்படிலாம் பேசாத, அப்படிலாம் இங்க நடக்கவே இல்லை. நாங்க நார்மலா டீமை போட்டோம், அப்படியே ஆடணும். சரி ஓகே, ஒரு பிளே கொண்டு போகலாம்னு சொல்லி பிளே கொண்டு போனேன். ஏன்னா உங்ககிட்ட எல்லாம் பாயிண்ட்ஸ் இருந்து. ஏன்னா நீங்க நல்லா கவனிச்சுன்னா இந்த பக்கம் 5 பேர் ஒதுக்கி விட்டாங்கல்ல, இந்த 5 பேர்ட்டுமே பாயிண்ட்ஸ் இருந்துச்சு, ஹை பாயிண்ட்ஸும் விட தான் இருந்துச்சு. ஓகேவா, அந்த பக்கம் 2 பேர்ட்டு தான் பாயிண்ட்ஸ் இருந்துச்சு. அருண் கிட்ட பாயிண்ட் இருந்துச்சு, ராணு கிட்ட பாயிண்ட்ஸ் இருந்துச்சு, வேற யாருக்கிட்டையும் பாயிண்ட்ஸ் இல்லை. ஸோ அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் ஓகே இந்த பக்கம் ஒரு டீமை போடலான்னு சொல்லி இவனை போட்டிருக்கானு. ஆனால் டீம் போட்டது தப்பு தான், நான் டீம் போட்டது தப்புலன்னு சொல்லவே மாட்டேன், டீம் போட்டது மிகப்பெரிய தப்பு. ஓகேவா, அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் ஸ்கோரிங் எல்லாம் பேஸ் பண்ணி தான் போட்டானு. அதே மாதிரி இவனை ஃபர்ஸ்ட் ஐடியா பண்ணது ரயான் தான். ஓகே, ரயானை தூக்கிட்டா அந்த டீமை மொத்தமா ஈஸியா முடிச்சிடான்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணது ரயானை தான். ஓகே, ரயானை தூக்க தான் ஐடியா பண்ணுவான். ஆனா இங்க நீங்க நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கணும், நேத்து இந்த டிக்கெட் பண்ணல ஃபர்ஸ்ட் இவனை தான் கூட்டணி அமைச்சான்லான்னு கேட்டா வாய்ப்புகளே கிடையாது. எப்படி வாய்ப்புகளே கிடையாது. அதுக்கு முன்னாடியே அந்த வீட்டுக்குள்ள கூட்டணி அமைக்கப்பட்டு விட்டது. எப்படி அதுக்கு முன்னாடி அமைக்கப்பட்டுச்சு, எங்க நான் சொல்லிட்டா இல்ல நான் எங்கன்னு சொல்லிட்டா, இந்த டாஸ்க் ஸ்டார்ட் ஆகி ஃபர்ஸ்ட் இந்த ரயான் வந்து யார் யாருக்கு என்னென்ன பாயிண்ட்ஸ் போனோம்னு சொல்லிட்டு அவன் ஒரு பிளே பண்ணிட்டு இருந்தால, அவன் அப்படி ஒரு பிளே பண்ணும்போது கடைசியா இருந்த அந்த 3 பெண்கள் இருக்காங்கல்ல, மஞ்சரி ஆல்சோ 4 பெண்கள், ஆனா மஞ்சரி அவுட்டா இருந்தாங்க. அவங்க 4 பேர் சேர்ந்து ஒரு பிளான் போட்டாங்க தெரியுமா. நம்ம 4 பேர் கடைசியா இந்த 3 பேர் உள்ள இருந்தாங்க, பவித்ரா, சௌந்தர்யா, ஜாக்லின், இந்த 3 பேர் உள்ள இருந்தாங்க. இந்த 3 பேர் சேர்ந்து ரயானை லாக் பண்ணலாம், ரயானை ஃபர்ஸ்ட் அவுட் பண்ணிடலாம், அவுட் பண்ணி நம்மளுக்கான கேம் ஆடலாம்னு சொல்லி சொன்னாங்கல்ல, அது ஒரு வகையில டீம் தானே. நான் என்ன கேட்கிறேன், எல்லாருமே டீம் போட்டாங்கன்னு சொல்ல வரேன். ஓகேவா, இங்க முத்து தப்பே நான் சொல்லிட்டேன். அதுக்கு முன்னாடி இந்த வீட்டுக்குள்ள டீம் ஃபார்ம் ஆயிருக்குறதே சொல்றேன். ரயான் எல்லாருக்கும் பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்கான். ஸோ ரயானை முடிச்சு கட்டணும் அப்படிங்கிறதுக்காண்டி இந்த 3 பெண்கள் ஒரு பிளான் போட்டாங்கல்ல, டீமா சேர்ந்து ஒரு கேம் ஆட ட்ரை பண்ணாங்க, அதுவும் டீம் தானே. எப்படி அதுவும் டீம் தானே. ஸோ அங்கேயே ஃபர்ஸ்ட் டீம் ஃபார்ம் ஆயிட்டு
அங்கேயே டீம் ஃபார்ம் ஆகி ரயானை லாக் பண்ண ட்ரை பண்ணாங்க. பவித்ராக்கு சப்போர்ட்டாக அந்த ஜாக்லினும் அவங்க பேர் என்ன சௌந்தர்யா ஓடி போய் லாக் பண்ண ட்ரை பண்ணாங்க. பட் லாக் பண்ண முடியல. அதுக்கு அடுத்தது ஜாக்லின்கான ஃபோட்டோ வரும்போது ஜாக்லினும் சௌந்தர்யா 2 பேர் ஒன்னான்னு பயங்கரமாக ஃபைட் பண்ணாங்க. எல்லாமே இது பார்க்கும்போது ஒரு டீம் தானே. 2 பேர் ஒன்னா இருந்தாலும் டீம் தான், 3 பேர் ஒன்னா இருந்தாலும் டீம் தான், 4 பேர் ஒன்னா இருந்தாலும் டீம் தான். டீம் தான் ஓகேவா. அப்படி பார்க்கப்போ நாங்கள் 3 பொண்ணுங்க ஒரு பையனுக்கு ஆப்போசிட்ல கேம் ஆனாங்க. ஆனால் அதை சொல்லுவாரா ரயான்னு கேட்டால் வாய்ப்புகளே கிடையாது. எப்படி அது அங்கே ரயான் சொல்லுவாரான்னு கேட்டால் வாய்ப்புகளே கிடையாது. ஏன்னா அவருக்கு தேவையான ஆட்கள் அந்த ஆட்கள், அவரோட ஜோன் அந்த ஜோனுக்குள்ள இருந்து அவர் ரொம்ப தெளிவாக பேசிட்டு இருக்காரு. ஸோ ஃபர்ஸ்டே அங்கே டீம் ஃபார்ம் ஆயிட்டு ஓகே. ஆனால் அதை நம்ம பசங்க என்ன சொன்னானு, அதை வெளியே இருந்து பார்க்கும்போது சூப்பர் ஆச்சு, குட் கேம் இப்படி தான் ஆடணும்னு சொன்னான் ஓகேவா. இதுக்கு நான் ஒன்று அந்த 5 பசங்க மொத்த மாதம் என்னது ஆடினது கரெக்டாக நான் சொல்ல மாட்டேன் ஓகேவா, சொல்லவே மாட்டேன், இது தப்பு நான் ஃபர்ஸ்டே சொல்கிறேன். இருந்தாலும் ஃபர்ஸ்டே அங்கே டீம் ஃபார்ம் ஆயிட்டு, ஃபர்ஸ்டே டீம் ஃபார்ம் ஆகி தான் ஆட ஆரம்பிச்சானே. ரெண்டாவது வீட்டுக்குள்ளே இவனை டீம் போட்டான்னு தெரிஞ்சிடும். இந்த பக்கம் நீங்களும் ஒரு 5 பேர் டீம் ஃபார்ம் ஆக தான் செஞ்சீங்க. நீங்கள் 5 பேர் டீம் ஃபார்ம் ஆகி நம்ம யாராவது ஃபோட்டோ அவுட் பண்ண ட்ரை பண்ணலாம், என்னோட ஃபோட்டோ காப்பாற்றுங்க, அதை பண்ணுங்க இதை பண்ணுங்கன்னு சொல்லி நீங்களும் பிளான் போட தான் செஞ்சீங்க. பட் பிளான் நடக்கலை. அதுக்கான காரணம் டஃப் கொடுத்துட்டீங்க, எல்லாருமே டஃப் கொடுத்துட்டீங்க. அப்போ நான் என்ன கேட்குறேன், ரயானுக்கு இது பார்க்க ரொம்ப மிகப்பெரிய தப்பாக தெரிஞ்சுன்னா இந்த சீசன் ஸ்டார்டிங்லேயே ஒரு 45 நாளோ 50 நாளோ பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ் சொல்லி தான் அந்த கான்செப்ட்ல போயிட்டு இருந்துச்சு. அப்போ இதே மாதிரி தான் பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ் சொல்லி ஃபைட் பண்ணிட்டு இருந்தாங்க ஓகேவா. நான் இந்த கான்செப்ட் தான் சொல்கிறேன் ஓகேவா. இந்த ஆண்கள் பெண்களை இது பார்க்க எனக்கு பெரிய தப்பாக இருந்துச்சு, வெளியிருந்து பார்க்கும்போது தப்பாக இருக்குன்னு சொல்கிறாரு. அதுக்கு தான் நான் வரேன் ஓகேவா, அந்த பாயிண்ட்டுக்கு வரேன். டிக்கெட் ஃபினாலே ஆனது தப்பு தான், டிக்கெட் ஃபினாலே டாஸ்க்குள்ளே மொத்தமாக ஆனது தப்பு தான். அந்த பாயிண்ட்டுக்குள்ள நான் வரவே இல்லை, அது தப்பு தான், அவங்க எல்லாருமே தப்பு ஓகேவா. ஆனால் இவருக்கு அந்த கான்செப்ட் ரொம்ப மோசமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. மக்கள் எப்படி பார்த்துருப்பாங்க அப்படின்னு ஒன்று சொல்கிறாருல, இந்த கான்செப்ட் ஒரு 50 நாட்கள் அப்படி தான் அந்த வீட்டுக்குள்ளே இருந்துச்சு. 50 நாட்கள் இதே மாதிரி தான் வீட்டுக்குள்ளே ஃபிசிக்கல் டாஸ்கில் ஒரு 4 வாரங்கள் தொடர்ந்து வச்சு, அதில் ஒரு சில வாரங்கள் பஞ்சாயத்து அந்த பஞ்சாயத்து இந்த சாட்டர்டே சண்டேல பேசப்பட்டு நிறைய விஷயங்கள் இந்த வீட்டுக்குள்ளே நடக்க தான் செஞ்சுருக்கு ஓகேவா. உடனே இந்த கான்செப்ட் ஒரு மாதிரி இருந்துச்சு, அது அப்படி இல்லைன்னு தூக்கிட்டு வராண்டா ஓகேவா. அது ஆல்ரெடி நடந்திருக்கு. அது அப்போ நீங்கள் பிக் பாஸ் அசிங்கப்படுத்த ட்ரை பண்ணுறீங்களா, இல்லை ஆண்கள் பெண்கள் அது நல்லா இல்லை அப்படின்னது அப்போ நீங்கள் பிக் பாஸ் அசிங்கப்படுத்த ட்ரை பண்ணுறீங்களா. சேம் இதே மாதிரி தான் 4 பொண்ணுங்க 5 பொண்ணுங்களும் ஃபைட் பண்ண தான் செஞ்சுருக்காங்கப்பா. கில்லர் காயின் டாஸ்க்கு நடக்க தான் செஞ்சு எல்லாமே நடந்துச்சு ஓகேவா. ஆனால் அதுக்கப்புறம் தான் ஃபிசிக்கல் டாஸ்க் பிக் பாஸே வைக்க மாட்டார். ஏன்னா அவருக்கே தெரிஞ்சு போச்சு அது லைட்டாக தப்பாக போகுது. ஸோ அவருக்கும் அந்த கண்டென்ட் தான் தேவைப்படுது. ஸோ அந்த கண்டென்ட் அப்போ ஏற்றுக்கிட்டாங்க, இப்போவும் ஏற்றுக்கிட்டாங்க. உனக்கு அது உன் கண்ணுக்கு கண்டிப்பாக தப்பாக தெரியும், அது தப்பு தான் இல்லைன்னு சொல்ல ஓகேவா. அதை நீ ஃபர்ஸ்டே திருத்திருக்கணும், வந்து சீசன் ஸ்டார்ட் ஆகும் போது திருத்திக்கணும். ரெண்டாவது விட்டாச்சு. இதில் இவர் பேசிட்டே இருக்கும்போது ஒரு வார்த்தை விடுறாரு, எல்லாம் மஞ்சரி ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க, உங்களுக்கு ரயான் இதை அவுட் பண்ண அதான்டா, ரயான் இதை அவுட் பண்ணுறது ஒரு பிளான் பண்ணிடுறீங்க அப்படிதான்டான்னு சொல்லும்போது அவன் அங்கேருந்து சிரிக்கிறான். அப்படியே ரயான் வந்து ஒரு மாதிரி நக்கலாக சிரிக்கிற மாதிரி சிரிக்கிறான். ஏன்னா ரயானுக்கு அவன் மைண்டில் ஒன்று இருக்குது, நம்மளை முடிச்சுக்கிட்ட தான் ட்ரை பண்ணிட்டாங்க, அது உண்மை தான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். இருந்தாலும் அவனுக்கு அது வந்து ஒரு மாதிரி தலைக்கேறிச்சு. நம்ம ஒரு மாசான பிளேயரா, நீ நல்ல பிளேயர் தான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், நல்ல பிளேயர், இருந்தாலும் அவனுக்கு ஒரு தலைக்கேறிச்சு, ஏறி ஒரு மாதிரி நம்ம ஒரு மாசான பிளேயர் சிரிச்சிட்டு இருக்கும் சொல்கிறான். அவன் அவுட் பண்ணலாம் நான் ட்ரை பண்ணல, அவன் தான் எங்களுக்கு கேம்லாம் கிடையவே கிடையாது அப்படின்னு மாதிரி பேசுகிறான். பேசும்போது தான் திருப்பி அங்கேருந்து ஒத்துக்கோங்கடா அப்படின்னு மாதிரி ரயான் சொல்கிறான். அதுக்கு தான் இங்கேருந்து ஒத்துக்கணுமா தெரிலடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இவன் முத்துக்குமாரன் ஒரு ரியாக்ஷன் கொடுக்கும் போது தான் அங்கேருந்து நீங்களாம் சேர்ந்து எனக்கு தெரிஞ்சது பார்க்கும்போது என்னை பார்த்து பயந்துட்டீங்கடா அப்படின்னு மாதிரி தெரிஞ்சுடா, என்னை பார்த்து நீங்கள் பயந்துட்டீங்க அப்படின்னு சொன்ன பிறகு தான் அந்த பிரச்சனை சூடு ஆகுது. அப்போ தான் முத்துக்குமாரன் சொல்ல, ஒன்றா பார்த்தாலும் நாங்கள் பயப்படல, நீ அவ்வளோ பெரிய ஆள்லாம் கிடையாது ஓகேவா, நீ அவ்வளோ பெரிய ஆளே கிடையாதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு அவன் கிளம்பி போகிறான். இங்கே நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கணும், யாரை பார்த்து பயப்படல. அப்படி பார்க்க போனால் அந்த டாஸ்க் நடக்கும்போது எடுத்த அடுப்பில் நீங்கள் ஒன்று பண்ணி தெரியுமா ரயான், அடுத்ததே உடனே முத்துக்குமாரன் அவுட் பண்ணீங்களே, அதுவும் ஒரு வகை பயம் தான், ஒரு வகை பயம். அது உனக்கு பெரிய பயம்னு சொல்ல, அது ஒரு வகை பயம். ஏன்னா அவன் இருந்தால் உன்னோட இதை அவுட் பண்ணிடுவான்னு சொல்லிட்டு உனக்கு பயம் வந்துச்சுல. சேம் அதே கான்செப்ட் தான், உங்ககிட்டலாம் பாயிண்ட்ஸ் இருக்குது, அவனை பாயிண்ட்ஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு வேலையை பார்த்துட்டானுவன். அந்த வேலை மிகப்பெரிய தப்பாயிடுச்சு. ஆனால் அந்த தப்பை தூக்கி தலையில் வச்சுக்கிட்டோன்னா நம்ம பயங்கரமாக ஸ்கோர் பண்ணலாம்னு நினைக்கிறது மிகப்பெரிய தப்பாக எனக்கு தோணுது. பார்க்கலாம், பயங்கரமாக டாஸ்க்கு கிழிச்சு நட்டின மாதிரிலாம் பேசக்கூடாது. நேற்று இந்த பல்ப்பு பிடிக்கிற டாஸ்க்கு கடைசி வரைக்கும் இருந்ததெல்லாம் யாருன்னு சொல்லி ஞாபகம் இருக்குன்னா, அதான் ஒவ்வொரு டாஸ்க்கு ஒவ்வொருத்தர் கை கொடுக்கும் ப்ரோ. எல்லா டாஸ்க்கும் ஒரே ஆளுக்கு கை கொடுக்காது, ஒவ்வொரு டாஸ்க்கு ஒவ்வொருத்தர் கை கொடுக்கும். பார்க்கலாம், இன்னைக்கு டாஸ்க் வைப்பாங்க, நாளைக்கு டாஸ்க் இருக்குது, இன்னும் 3 நாட்கள் டாஸ்க் இருக்குது, யார் என்ன பண்ணுறான்னு சொல்லி பார்த்துடலாம், அதுக்கப்புறம் முடிவு பண்ணலாம் ஓகேவா. அப்படி பார்க்க போனால் நேற்று விஜய் விஷால் தான் அந்த பல்ப் டாஸ்க்கில் பயங்கரமாக நின்னா. அதெல்லாம் என்ன சொல்லுவீங்க, ஒவ்வொரு டாஸ்க் ஒவ்வொருத்தர் கை கொடுக்கத்தான் செய்யும். அந்த வகையில் ரயானுக்கு நேரம் சூப்பராக இருந்திருக்கு, அவனுக்கான ஆட்டம் சூப்பராக இருந்திருக்கு, நேற்று சூப்பராக தட்டிட்டாப்பில். அதுக்குன்னு அந்த ஒரு பாயிண்டை பிடிச்சிட்டு அப்படியே சுற்றினா நமக்கு பயங்கர ஸ்கோர் கிடைக்கும் நினைக்கிறது வந்து மிகப்பெரிய தப்பாக எனக்கு தெரியுது. ஓகே, மொத்தம் இந்த கான்செப்டே தப்பு தான் ப்ரோ. டிக்கெட்டு ஃபினாலேன்னு ஒன்று வச்சுட்டு அதில் கூட்டு சேர்ந்து ஒன்று ஆட்டம் இருக்கே,
அப்போல்லாம் பார்க்க போனால் டிக்கெட் பண்ண டாஸ்க்கு நேற்று ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் போயிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு இடத்துல இந்த ஒரு 2 ரவுண்ட் முடிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். 2 ரவுண்ட் முடிஞ்சு உள்ளே உட்காந்து சோஃபாவில் பேசிகிட்டு இருக்கும். ஜாக்லின் சொல்லியிருப்பாங்க யார்கிட்ட, ரயான்ட்ட, உன்னோட ஃபோட்டோ உனக்கு கிடச்சா கூட நீ எடுத்துடுறா, நம்ம 3 பேர் அப்படி எடுத்தால் கூட பரவாயில்ல, நம்ம 3 பேர் தப்பிச்சிரும் அப்படின்ற மாதிரிலாம் பேசதான் செஞ்சாங்க. அப்படி மெதுவாக அமைதியார்னு சைலண்ட் பண்ணி சொன்னாங்க. எல்லாமே குரூப் தான் ப்ரோ, எல்லாமே நடக்க தான் செய்யும். அது உங்களுக்கு நீங்கள் அந்த 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 ஆட்டத்தில் மொத்தமாக முடிஞ்சு போயிட்டீங்கன்னே ஒரு கோவம் வருதுல்ல, அந்த கோவம் தான் தப்புன்னு நான் சொல்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம், வரப்போகிற டாஸ்க்கில் கண்டிப்பாக வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதை பற்றி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணி எடுத்தாலும்